நீங்க என்னுடைய பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பெற்றார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவருடைய பார்வைக்கு நீங்க since you are precious in my sight, கமெண்ட் சொல்லுங்க, since you are precious in my sight, என் பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பெற்றார். ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்தவர்கள் கனத்தை பெற்றுக்கொண்டு போகும்படி வேண்டி நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க நான் கனம் கொடுக்கணும், நான் ப்ரெஷியஸா இருக்கணும்? ஆனா இன்னைக்கு சில நேரத்தில் நமக்கு ஏதோ ஒரு காரியத்தில் நாம் ஏன் நம்மளால செய்ய முடியல என்று நாம் பார்க்கும்போது நிறைய காரியங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. Since you are precious in my sight, அப்ப கர்த்தருடைய பார்வையில நீங்க கனம் பெற்றதா இருக்கும்படி கர்த்தர் எப்போது நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க கனம் பெற்றவர்கள். சொன்னா நடக்கும். சொல்லுங்க, நீங்க கனம் பெற்றவர்கள். கர்த்தருடைய பார்வையில நீங்க எப்படி கனம் பெற வேண்டும் என்று மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்பும்படி நீங்க செய்யும் போது கர்த்தர் நிச்சயம் உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்ய வல்லமை இருக்கிறார். முதலாவது நீங்க செய்ய வேண்டியது, முதலாவது பாயிண்ட். ஓகே, இங்க உங்களுக்கு சரியா தெரியல, நான் உங்களுக்காக நான் படிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற மனுஷனே என்ன பண்ணுவான்? meditate the word of God as precious in God's sight. என்னது? கர்த்தருடைய பார்வையில அருமையானபடியில முதல்ல நீங்க செய்ய வேண்டியது கர்த்தருடைய வார்த்தையை என்ன பண்ணுமா? தியானிக்கிற மனுஷனாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் தியானிக்க போறீங்க? அப்ப எப்ப நீங்க கர்த்தருடைய வார்த்தையை நீங்க தியானிக்கிற மனுஷனே இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார் என்று வார்த்தை அழகா போட்டிருக்கேன். அப்ப முதலாவது நீங்க செய்ய வேண்டியது meditate God's words, make us a precious in God's sight of the Lord. அப்ப நீங்க செய்ய வேண்டியது முதலாவது கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற மனுஷனாய் இருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு யார் தியானிக்கிற மனுஷனும் வாக்கியம் வசனம் போட்டிருக்கு? அதான் சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு, கர்த்தருக்கு என்ன பண்ணுமா? ஒவ்வொரு தியானிக்கிற மனுஷனே பாக்கியவான் பாக்கியவதி. அப்ப இரண்டாவது போட்டிருக்கு என்ன பண்ணுமா? fasting and prayer makes us precious in sight of the Lord. அப்ப fasting and prayer என்னது? makes us sight of the Lord. அப்ப முதலாவது நீங்க செய்வது என்ன பண்ணுமா? தியானிக்கிற மனுஷனா இருக்க வேண்டும். அப்பதான் என்ன பண்ண முடியும்? கனம் பெற முடியும். இரண்டாவது என்ன பண்ணுமா? fasting and prayer. மூணாவது reflecting Jesus makes us a precious in God's sight. அப்ப இயேசுவை போல என்ன பண்ணுமா? அவருக்கு போல நம்ம வாழ வேண்டும். அப்பதான் நம்ம கனம் பெற முடியும். முதலாவது பாயிண்ட் என்ன சொன்னேன்? சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் யூஸ் சொல்லுங்க. என்ன பண்ணணும்? meditate the word of God. அப்பதான் கனம் பெற முடியும். பாஸ்டர், நான் எப்படி கர்த்தருடைய பார்வையில நான் அருமையானபடியா இருக்கும்படின்னு சொன்னா, முதலாவது நீங்க செய்ய வேண்டியது என்ன பண்ணணும்? வார்த்தையை கனம் பண்ண வேண்டும். வார்த்தையை தியானிக்கிற மனுஷனாக இருக்க வேண்டும். இரண்டாவது fasting and prayer. இன்னைக்கு fasting and prayer இல்லவே இல்லை. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை ஒன்று சொல்றேன். பைபிள் அழகான ஒரு மகள் எஸ்தர். எஸ்தர் பாத்தீங்கன்னா பயங்கரமான போராட்டம், பயங்கரமான பிரச்சனைகள், பயங்கரமான சூழ்நிலைகள் இருக்கும் போது போய் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிக்கிறா. கர்த்தர் அவருடைய சிறப்பை கர்த்தர் மாற்றுறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனையா, உங்களுக்கு ஒரு தோல்வியா, ஒரு போராட்டமா, நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? போனை பார்த்து எந்த மாமாக்கு கால் பண்ணலாம், எந்த அத்தைக்கு கால் பண்ணலாம், எந்த நண்பருக்கு கால் பண்ணலாம், எந்த பிரதருக்கு கால் பண்ணலாம். ஒருத்தர் எடுக்க மாட்டாங்க. நம்ம கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது எதனா ஒரு 100 வெள்ளி கேட்போம். பிரதர் 100 வெள்ளி கொடுங்க. ஐயோ, இப்பதான் செலவு பண்ணேன். அது இப்பதான் செலவு பண்ண, நேற்று சொல்லிருக்கலாமே, கொடுத்துருப்பேன். ஹலோ, இன்றைக்கு கர்த்தருடைய பார்வையில நீ கனம் பெற வேண்டும் என்றால் முதலாவது கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற மனுஷனா இருக்க வேண்டும். We need to meditate the word of God day and night. உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், நல்லா கவனிங்க. இன்னைக்கு நிறைய மெசேஜை கேட்டு உங்களே நீங்க குழப்பிக்காதீங்க. இன்னைக்கு யூடியூப்ல நிறைய மெசேஜ், ஃபேஸ்புக்ல நிறைய மெசேஜ். எத்தனை பேர் டெய்லியும் வார்த்தையை மெடிடேட் பண்றீங்க? ஹலோ மாஸ்டர், இப்பதான் போன வாரம் மெசேஜ் எனக்கு தெரியாது, இந்த வாரம் மெசேஜ் நாங்க
தெரியுமா கேட்டா ஒருத்தருக்கு தெரியுமா தெரியல. போன வாரம் மெசேஜ் தான் கொடுத்து தெரியுமா? சில பேர் யோசிக்கிறாங்க, ஐயோ மாட்டம் போல பாஸ்டர் கேட்டீங்க. அப்ப என்ன பண்ணுவோம்? தியானிக்க மனுஷன் தான். நான் கொடுக்குற வார்த்தையை நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க தியானிச்சீங்கன்னா அதுவே ஒரு பெரிய பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். அப்ப என்ன பண்றதுன்னா, எந்த அனிமல் வந்து ஒரு எப்பவும் அசை கொண்டே இருக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். எது கரெக்டா சொன்னது? எந்த அனிமல் அசை போட்டே இருக்கும்? மாடு என்ன பண்ணுமா? புல்ல என்ன பண்ணுமா? முதல்ல தின்னுடுமா. தின்னுட்டு அது அசை போட்டே இருக்குமா? என்ன பண்ணும்? அசை போட்டே இருக்குமா? அது என்ன பண்ணுமா? அப்படியே சாப்பிட்டு என்ன பண்ணுமா? ஜூஸ் என்ன பண்ணுமா? கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா. இன்னைக்கு நம்ம படிக்கிறோம், ஆனா அசை போடுறதே கிடையாது. வந்தோம் அப்படியே 10 மெசேஜ் கேட்டு என்ன பண்ணிடுறோம்? மறந்துடுறோம். எப்போ உங்க வாழ்க்கையில அது ஆசீர்வாதம் மாறனா, நீங்க தியானிக்கும் போது தான், கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் போது தான் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். முதலாவது நீங்க செய்ய வேண்டியது மெடிடேட்டிங் God's word make precious in God's sight. அப்ப நீங்க என்ன மாதிரி சூழ்நிலைகள் வந்தாலும், என்ன மாதிரி போராட்டம் வந்தாலும், கர்த்தரை சார்ந்து இருக்கும்போது கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஒருபோதும் சோர்ந்து போயிடாதீங்க. என்ன நடக்குது, ஏது நடக்குது? ஆனா எஸ்தர் என்ன பண்றாங்க? தொடர்ந்து கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்றாங்க. கர்த்தர் அவருடைய சிறுநீர்ப்பை கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அதனால நீங்க ஒவ்வொரு நாளும் இயேசுவை நம்பி நீங்க இருக்கும்போது நிச்சயம் உங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அப்ப நீங்க என்ன மாதிரி சூழ்நிலைகள் வந்தாலும், என்ன மாதிரி போராட்டம் வந்தாலும், கர்த்தரை நோக்கி இருக்கும்போது கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். வாசிக்கலாம். யோபு 40ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோபு 40. அதிகாரம் உத்தரமாக யோபு 40ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 40 இப்போதும் பிகோமோத்தே நீ கவனித்து பார், உன்னை உண்டாக்கினது போல அதையும் உண்டாக்கினேன். அது மாட்டை போல் தின்னும். இதோ அதனுடைய பலன் அதன் இடுப்பிலும் அதன் பிரியம் அதன் வயிற்றின் நரம்புகளிலும் இருக்கிறது. இங்க பார்க்கிறோம், இது எதை குறிக்கிறதுனா, இது ஒரு மிருகத்தை குறிக்கிறது. பிகோமோத்னா ஒரு, நீங்க போய் கூகுள்ல போய் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு அனிமல். என்ன அனிமல்னா பிகமோத், தமிழ்லயும் அதுதான் போட்டிருக்கு, இங்கிலீஷ்ல அதான் போட்டிருக்கு. நீங்க போய் பிகமோத் போட்டு பாருங்க, கூகுள்ல போய் போட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு காண்டாமிருகம். என்னது? எத்தனை பேர் டைனோசரஸ் பார்த்தீங்க படம்? அதே போல ஒரு காண்டாமிருகத்தினுடைய ஒரு அனிமல் போல அது என்ன தின்னுமா? புல்லு தின்னுமா? எதுக்கு ஒப்புறாரு இந்த வசனத்தை? மாடு எப்படி புல்ல தின்னுமோ அதே போல என்ன பண்ணுமா, இதுவும் புல்ல தின்னுமா. இதுக்கு நான் என்ன பண்றேன், உங்களுக்கு ஒப்பாய் இதை சொல்றேன் என்று ஆவியானவர் நமக்கு சொல்லித்தர விரும்புகிறார். தொடர்ந்து வாசிப்போம். அப்ப முதலாவது நீங்க செய்ய வேண்டியது அந்த 15ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. இப்போதும் பிகமோத்தை இந்த மிருகத்தை கவனித்து பாரியா சொல்றாரு. கர்த்தர் மனுஷனையும் படைக்கிறாரு, இந்த மிருகத்தை மட்டும் ஏன் கவனித்து பார்க்கிறா சொல்றாங்க? ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது. சொல்லுங்க, ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறதா? தொடர்ந்து வாசிப்போம். உன்னை உண்டாக்கினது போல் அதையும் உண்டாக்கினேன். எப்படி நான் மனுஷனை உண்டாக்கினோ அதே போல அந்த மிருகத்தையும் உண்டாக்கினேன்.
அது வாட்டை போல் புல்லை தின்னும். இதோ ம். அதனுடைய பெலன் ம். அதன் இடுப்பிலோ அதனுடைய இடுப்புலையும் அதன் பிரியம் ம். அதன் வயிற்றின் நரம்புகளிலும் இருக்கிறது. தொடர்ந்து வாசிப்போம். அது தன் வாளை ம். கேதுரு மரத்தை போல் நீட்டுகிறது. ம். அதன் இடுப்பு நரம்புகள் ம். பின்னிக் கொண்டிருக்கிறது. பின்னிக் கொண்டிருக்கிறது. அதன் எலும்புகள் ம். கெட்டியான வெண்கலத்தைப் போலவும் ம். அதன் அஸ்திகள் இரும்பு கம்பிகளைப் போலவும் இருக்கிறது. ம். அது தேவனுடைய கிரியைகளில் தேவனுடைய கிரியைகளில் பிரதானமான ஒரு கிரியை. பிரதானமான கிரியை. அதை அதை உண்டாக்கினவர் அதற்கு ஒரு பட்டயத்தையும் கொடுத்தார். அது ஒரு பட்டயத்தையும் கொடுத்தார். காட்டு மிருகங்கள் யாவும் ம். விளையாடுகிற மலைகள் ம். அதற்கு மேய்ச்சலை விளைவிக்கும். ம். அது நிலமுள்ள செடிகளின் கீழும் ம். நாணலின் மறையிலும் ம். உலகிலோ படுத்துக் கொள்ளும். ம். தலைவரின் நிழல் அதை கவிழ்த்து ம். நதியின் அலறிகள் அதை சூழ்ந்து கொள்ளும். ம். இதோ நதி புரண்டு வந்தாலும் ம். அது பயத்தோடாது. பாருங்க, இப்படிப்பட்ட அந்த மிருகத்துக்கு அவ்வளவு பெரிய காரியங்கள் இருந்து போனது. காரணம் ஏன் மிருகத்தை ஒப்பிடுகிறார்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் ஏதோ வந்தோம் கர்த்தருடைய வார்த்தை கேட்டோம் என்று போகாதபடி எப்போ உங்க வாழ்க்கையில நீங்க ஸ்பெஷலா மாற முடியும்னா, முதலாவது நீங்க செய்ய வேண்டியது, கர்த்தர் நீங்க இந்த 3 காரியம் நீங்க செஞ்சீங்கன்னா 3 gift உங்களுக்கு கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாரு சொல்லுங்க? 3 காரியத்தை நீங்க செஞ்சீங்கன்னா 3 ஸ்பெஷல் gift கொடுக்குறாரு. முதலாவது, நீங்க வார்த்தையை மெடிடேட் பண்ண வேண்டும். எப்போதும் தியானிக்கிற மனுஷனா இருக்க வேண்டும். இந்த வார்த்தையை மறக்கவே கூடாது. நான் கேட்டாலும் தான் பண்ணக்கூடாது. பாஸ்டர் நான் மறந்துட்டேன், நான் 3 பாயிண்ட் தான் கொடுக்க போறேன், எப்பெல்லாம் திடீர்னு கேட்பேன், இந்த வார்த்தையை மறக்கவே கூடாது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில காண்டாமிருகத்தினுடைய பலத்தை போல கர்த்தர் உங்களை வழிநடத்தும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியது முதலாவது, மெடிடேட் தி வேர்ட் ஆஃப் காட். என்ன பண்ணுமா? அந்த வார்த்தையை கேட்டு ஒரு தியானிக்கிற மனுஷனா என்ன பண்ணுமா? எப்போதும் இருக்க வேண்டும். இரண்டாவது, எப்போதும் ஃபாஸ்டிங் போட்டு ப்ரே பண்ண வேண்டும். எப்பப்ப டைம் கிடைக்குதோ, உங்களுக்கு சோதனை வருதா, பிரச்சனை வருதா, அங்க பார்க்காதீங்க, போனை பார்க்காதீங்க, முழங்கால் படிட்டு, ஆண்டவரே நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன்ப்பா, எனக்கு எல்லா தீங்கிலிருந்து விலக்கி பாதுகாத்துக்கள் என்று நீங்க ஃபாஸ்டிங் போட்டு ஜெபித்து பாருங்க, உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. இரண்டாவது, ரிஃப்ளெக்டிங் ஜீசஸ். உங்க பேச்சுல, உங்க மூச்சுல, உங்க சொல்லுல, உங்க செயல்ல நீங்க இயேசுவை பிரதிபலிக்கிறதா இருக்கும்போது கர்த்தர் உங்களை எப்போதும் ஸ்பெஷலாய் மாற்ற போகிறார். அதுக்கு 3 ஸ்பெஷல் உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். முதலாவது, ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் காட். சொல்லுங்க, ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் காட். நீங்க 3 காரியத்தை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பாதுகாக்கிற தேவன் உனக்குள்ள எப்போதும் கூட இருப்பார். சொல்லுங்க, பாதுகாக்கிற தேவன் உனக்குள்ள எப்போதும் இருப்பார். நீங்க மெடிடேட் பண்ணனா அங்க பாதுகாப்பு இருக்காது. அப்ப we need to meditate the word of God. அப்ப protection from God. இரண்டாவது சொல்லுங்க, blessing from God. முதலாவது protection, சொல்லுங்க protection. இரண்டாவது blessing from God. மூணாவது என்னது? favor from the Lord. அப்ப மூணாவது, கர்த்தரிடத்துல நம்ம என்ன பண்ணணுமா? தயவு பாராட்ட கிடைக்கும். அப்ப நீங்க செய்ய வேண்டியது முதலாவது, இங்க இத செஞ்சாதான் இது நடக்கும். இப்ப வேலை செஞ்சாதான் காசு வரும். எப்படி சொல்லுங்களேன்? வேலைக்கு போனாதான் காசு. அதே போல நீ இங்க கர்த்தருடைய வார்த்தையை மெடிடேட் பண்ணனா உனக்கு வரும் blessing. என்ன தெரியுமா? ப்ரொடெக்ஷன். உன்னை பாதுகாப்பா. நீ இங்க பண்ணலன்னா அங்க என்ன ஆகும்? ப்ரொடெக்ஷன் தான். அது சம்டைம் நமக்கு பயமா இருக்கும், ஒரு போராட்டமா இருக்கும், பிரச்சனை இருக்கும். பிரச்சனை தெரியுமா? அங்க வார்த்தைகளை நம்பிக்கை இல்லாம என்ன பண்றோம்? நம்ம சோர்ந்து போயிடுறோம். விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பாய்ச்சத்தக்கதாய் விசுவாசித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையிலே சொல்றேன், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நான் கனவு கூட நான் நினைச்சு பார்க்கல. ஆனா ஜெபிச்சோம், இப்படிப்பட்ட ஒரு சபை இருக்க வேண்டும், தனியாக ஒரு சபை இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிச்சோம், விசுவாசித்தோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியத்தை செஞ்சு கொண்டிருக்கிறார். உடனே வரல, ஸ்டெப் பை ஸ்டெப். அப்ப நீங்க வார்த்தையை படிக்க படிக்க உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் நடக்கும். ஸ்பெஷல் gift from God. ஸ்பெஷல் from God என்னது? உங்களுக்கு முதலாவது காரியம் கர்த்தர் பண்ணுவாரு, ப்ரொடெக்ஷன். இரண்டாவது, blessing from God. மூணாவது, favor from the Lord. அப்ப இந்த ஏன் இந்த மிருகத்தை ஒப்பிடுகிறார்னா, அதனுடைய பலனே பாத்தீங்கன்னா அந்த புல்ல தின்னியும் என்ன பண்ணுமா? அசை போட்டு கொண்டே இருக்குமா. பார்க்கறதுக்கு டைனோசரஸ் எப்படி நீங்க நினைச்சிருப்பீங்க, அதெல்லாம் என்னது கோழி மாடு எல்லாத்தையும் சாப்பிடுற போல. இல்ல இல்ல,
இந்த மிருகம் பார்த்தீங்கன்னா வெறும் உள்ளதான் தின்னும். அதே போல நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க மனுஷனா இருக்க வேண்டும். அதான் பக்தர் அழகா பாடுற, உன் வசனம் தான் எனக்கு உணவு, உங்களுடைய வசனம் தான் எனக்கு என்னது பாதுகாப்பு. டீப்லி இருக்கா? Thank you, Jesus. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரான நடந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் எனக்கு உணவாகும். உனக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும். உனக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் இரவும் என்னோட சேர்ந்து பாருங்க. மையா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். இரவும் பகலும் மையா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். அப்ப நீங்க செய்ய வேண்டியது, நீ என் பார்வையிலே அருமையானபடினால் கனம் பெற்றாய். எப்ப கனம் பெற முடியும்னா, கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் தியானிக்க வேண்டும். ஹலோ, தியானிப்பீங்களா? எல்லாரும் பாருங்க, இன்னைக்கு நிறைய டிக்டாக்ல, நிறைய ஃபேஸ்புக்ல, நிறைய யூடியூப்ல நிறைய வசனம் கேட்டீங்கன்னா குழப்பிடுவீங்க. இந்த வார்த்தையை இந்த வாரம் ஃபுல்லா மெடிடேட் பண்ணுங்க. இப்ப இந்த வார்த்தை கொடுக்குறேன்னா ஏசாயா 43:4 போட்டிருக்கு, என்னுடைய பார்வையில நீங்க அருமையானபடி தான் கனப்படுறா. எப்படி கனப்பட முடியும்? என்ன நடந்தா, என்ன செஞ்சா நீங்க கனப்பட முடியும்? அதை மெடிடேட் பண்ணுங்க. இந்த வார்த்தை சொல்லுங்கப்பா, நான் கனப்பட வேண்டும். என்னுடைய ஊழியத்துல, என்னுடைய வேலையில நான் கனப்பட வேண்டும் அப்பா. நான் வெற்றி அடைய வேண்டும் அப்பா. மெடிடேட் பண்ணி கேளுங்க. என் பிசினஸ் நான் கனப்பட வேண்டும் அப்பா. லார்ட், I need to be a precious in God's sight அப்பா. எப்போது இருக்க வேண்டும்? மெடிடேட் பண்ணுங்க. இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருங்க. அதை நினைச்சு கொண்டே இருங்க. அப்ப கர்த்தர் இந்த வார்த்தை நமக்கு கத்த கொடுக்குறாரு. முதலாவது நமக்கு ப்ரொடெக்ஷன் பண்றாரு. எல்லா தீங்கும் தான் பண்றாரு. நம்மளை ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் காட். அதே போல blessing from the Lord. எப்போதும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் செஞ்சு கொண்டிருக்கிறார். மூன்றாவது, எப்போதும் ஃபேவர் வந்து கொண்டு இருப்பார். எப்போதும் ஃபேவர். எப்பப்ப நமக்கு ஜெபிக்கிறோமோ கர்த்தர் நமக்கு ஃபேவரை உண்டு பண்ணுவார். எல்லா சூழ்நிலையிலும் என்ன பண்ணுவாரு? வழிவாசலை உண்டு பண்ணுவார். மனுஷனை கொடுப்பார். ஆனா நீங்க வார்த்தையை ஆசை போலன்னா நான் அந்த வார்த்தையை நீங்க படிக்கல என்ன ஆகும்? நீங்க கேட்டுட்டு அந்த காலம் விட்டுட்டீங்கன்னா ஏன் இந்த மிருகத்துக்கு ஒப்புகிறாருன்னா, இந்த மிருகமே அஞ்சரம் மிருகத்துக்கே இவ்வளவு அறிவுனா நமக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறாரு. எப்படி? ஹலோ, என்ன பண்ணிருக்காரு? எக்ஸ்ட்ரா ஒரு அறிவு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு. ஆனா நம்ம என்ன பண்றது? இதை தவிர மற்றது எல்லாம் பண்றோம். என்ன பண்றோம்? இந்த வார்த்தை மட்டும் தான் பண்ண மாட்டோம், மெடிடேட் பண்ண மாட்டோம். இன்னைக்கு கர்த்தரை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார், வார்த்தையை எப்போதும் பண்ணுங்க. இருதய பழைய பிள்ளை, அதெல்லாம் யூத் பிள்ளைங்க இதை மறந்துடவே கூடாது. இந்த வார்த்தை எப்ப கனப்பட முடியும்? முதல்ல என்ன சொல்லணும்? என்ன பண்ண வேண்டும்? யூத் சொல்லுங்க. மெடிடேட் ஃபேஸ்புக், மெடிடேட் யூடியூப், மெடிடேட் கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட்.
ஃப்ரெண்ட். இந்த பொண்ணு எப்படி, அந்த பொண்ணு எப்படி இருக்குது, அந்த பையன் எப்படிங்கிறான், அதெல்லாம் மெடிடேட் பண்ணக்கூடாது. வார்த்தையை மெடிடேட் பண்ணணும். யூஸ் எல்லாம் வார்த்தையை நீங்க மெடிடேட் பண்ணீங்கன்னா உங்களை போல ஒரு ஸ்பெஷல் வேற யாருமே கிடையாது. உண்மையா சொல்றேன், நீங்களாம் ஸ்பெஷல். போகும்போது யாரா இது கர்த்தருடைய பார்வையில எப்ப அருமையா நடக்குதுன்னா, முதல் கர்த்தருடைய வார்த்தையை உங்க உள்ளத்துல மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த வார்த்தை ஒரு வாரம் நீங்க நம்ப மாட்டீங்க. ஒரு காரியத்தை நீங்க இன்னைக்கு இதை அப்படி என்ன பண்ணுங்க, எப்படி நான் ப்ரெஷஸ் ஆக முடியும் அதை பத்தி நினைச்சு கொண்டே இருக்கல, நிச்சயம் உங்க வாழ்க்கையில கர்த்தர் அந்த ப்ரெஷஸா மாத்துவோம். இன்னைக்கு நாங்க இந்த சபை எடுக்கணும் ஆசைப்பட்டோம், ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தோம், அந்த வார்த்தை அறிக்கை செஞ்சு கொண்டே இருந்தோம். கர்த்தர் நடத்துறார். நீங்க பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாரமும் ஒரு டிஃபரன்ஸ் இருந்து கொண்டிருக்கிறது. நமக்கு எல்லாமே வருது, எல்லாம் ஒவ்வொன்றா மாற்றுவார் கர்த்தர், எல்லா சூழ்நிலையும் மாற்றுவார். நீங்க தியானிக்கிற மனுஷனே பாக்கியவான், தியானிக்கிற மனுஷனே பாக்கியவதி. அப்ப நீங்க ஒவ்வொரு நாளும் மெடிடேட் பண்ண வேண்டும். எத்தனை மெடிடேட் பண்ண போறீங்க? வேற எதுனா மெடிடேட் பண்றாதீங்க. அடிதான் வரும், பிரச்சனை தான் வரும், போராட்டம் தான் வரும். டாக்டர் சொல்றதை அப்படியே மெடிடேட் பண்றாதீங்க. இன்னைக்கு எப்படி டாக்டர் சொல்றாரு அப்படியே தெய்வ வார்த்தை வச்சுக்கணும். அவர் படிச்சதுக்கு சொல்றாரு, நீங்க காசு கொடுத்துக்கிறீங்க, 50 வெள்ளியோ 100 வெள்ளியோ, அதெல்லாம் பண்ண ஜுரமா இந்த மாத்திரை போடுங்க, 3 வேளை போடுங்க, 4 வேளை போடுங்க. நம்பாளுங்க அப்படியே தரோவா அப்படி என்ன பண்ணுவாங்க, 3 வேளை போட்டுது அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, 4வது நாள் என்ன பண்ணுவாங்க, ஜுரமே இருக்க அவனுக்கு ஒரு நாள்ல ஜுரம் போயிடும். இல்ல டாக்டர் சொல்லிட்டார் 4 நாள் தான் போடணும். அப்புறம் பிள்ளைகளுக்கு என்ன யாருக்கும் தான் பண்ணும், அது அலர்ஜி ஆகும், எதெல்லாம் ஒன்று ஆகும். ஸோ கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற மனுஷனே பாக்கியவான், பாக்கியவதி. அப்ப நீங்க ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் தி லார்ட் சொல்லுங்க, ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் தி லார்ட். இரண்டாவது blessing from the Lord. மூணாவது favor. எப்ப நடக்கும்? இந்த 3 காரியம் செய்யணும். என்ன செய்யணும்? 3 காரியம் சொல்லுங்க சத்தமா. meditate the word of God. ரெண்டாவது fasting and prayer. feasting தான் தெரியும், ஆனா fasting எனக்கு தெரியாது. பரவாயில்ல, ஒருவேளை ஒரு பட்டினி கொடுக்க வயிறு எப்படி நம்ம ஜெபங்கள்லாம் நிறைய ஜெபங்கள் கேட்கப்படும். ஃபாஸ்டிங் கூட ஜெபிங்க. பயங்கரமான கடன் பிரச்சனை இருக்கீங்களா, பயங்கரமான போராட்டத்தில் இருக்கீங்களா, கர்த்தர் நோக்கி பாருங்க, நீங்க தான் எனக்கு வழிவாசி உண்டு பண்ணப்பா. நீங்க சொல்லி ஜெபிக்கல, கர்த்தர் உங்களுக்கு வழியை தரப்பா. மூணாவது ரிஃப்ளெக்ட் ஜீசஸ். எப்படி கிறிஸ்துவின் அன்பை என்ன பண்ணோம், பறைசாற்றலா இருக்க வேண்டும். அங்கதான் போட்டிருக்கு கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கொலோசியர் 3:3 இருந்து அப்படியே வாசிங்க. 3ஆம் வசனம் வாசிங்க, 8ஆம் வசனம் வாசிங்க, 9ஆம் வசனம் வாசிங்க. எப்ப ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும் இயேசுவை போல எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும்? கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துல அழகா போட்டிருக்கு. Colossians chapter 3 verse 3. ஏனென்றால் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. மகிமையில் வெளிப்படுவீர்கள். எட்டாம் வசனம் வாசிங்க. இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் இப்படிப்பட்டெல்லாம் பண்ணக்கூடாது. பொறாமை, பெருமை, வேற என்னது, கோபம், இதெல்லாம் என்ன பண்ண கொஞ்சம் நான் அவாய்ட் பண்ணிடணும். அதுக்கு நீங்க உடனே யூத் பசங்கள்லாம் சரிக்காது, எங்க அப்பா கோவப்படுறாரு, கண்டிப்பா உங்களுக்கு சேர்த்த டைம் வரைக்கும் கோவம் நாங்கள் பண்ணதான் செய்வோம். ஏன்னா நீங்க நல்லா இருக்கிறதுக்கு அடிதான் வரும் கண்டிப்பா. ஏன்னா நீங்க பண்ற கூத்தெல்லாம் சாதாரணமான கூத்து கிடையாது. அப்ப கண்டிப்பா வீட்டுல அடிதான் வரும்.
கண்டிப்பா திட்டுவார்கள். அதனால என்னது இந்த பாஸ்டர் இங்க மெசேஜ் வித்தியாசமா இருக்குது. கோவப்படுவார்கள். வீட்டில் இருந்து நீ தப்பு பண்ணா கோவம் வரதான் செய்யும். ஆனா என்ன பண்ணும்? கோவப்பட்டாலும் பாவம் செய்யாது. தொடர்ந்து வாசிப்போம். தூஷணமும் ஒம்பு வார்த்தை வேண்டுமே டேய் வச்சுருவேன் நீ பார்த்துக்கலாமா ஏன் தெரியுமா இது மேல அந்த ஒம்பு வார்த்தை அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவாங்க இருக்கக்கூடாது. அதான் ரிஃப்ளெக்ட் ஜீசஸ் என்ன பண்ணோம்? இப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம பண்ணக்கூடாதா? இதெல்லாம் விட்டு விடுங்க. ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதீர்கள். இன்னைக்கு நம்ம பொய் சொல்றாங்க பாருங்க. யூத் பிள்ளைங்க அநியாயத்துக்கு பொய் சொல்றாங்க. சிரிச்சா போச்சு பேர் என்ன பண்றது? அழகா பொய் சொல்லுகிறாங்க. அதனால பொய் சொல்லக்கூடாதா? தொடர் வாசம் போமா பழைய மனுஷனையும் ஆகையால் தேவனால் அதனால் தேவனால் நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பெரியவருமாய் உருக்கமான இரக்கத்தை மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் அறிந்து கொண்டு ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு ஒருத்தருக்கு என்ன குறைந்ததுன்னா கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல ஒருவர் மன்னிங்க. எப்ப நீங்க ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும்னா தாழ்மை, சாந்தம், பொறுமை, இச்சை அடக்கம். அதே போல ஒருத்தர் குறை பண்ணிட்டான், அவன் தப்பு பண்ணிட்டான், அவனை பார்த்து எப்ப பார்த்து நீ குறை பண்ணிட்ட அவனை விட்டு என்ன பண்ணுவான்? அது மறந்து ஒரு புதிய மனுஷன் என்ன பண்ணும்? அவனை அனுசரிச்சு அவனை எப்போது என்ன பண்ணுவான்? இயேசு கூட நம்ம வாழ வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் தான் கிறிஸ்துவின் அன்பு எப்ப ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும்? இந்த அதிகாரத்துல 3 வார்த்தை நான் சொன்னேன். நான் இந்த வாரத்துல எல்லாம் என்ன பண்ணுங்க? படிக்க போய் வீட்டில் போய் படிங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 19 வசனம் என்ன பண்ணுங்க? தொடர்ந்து ஃபுல்லா படிங்க. அந்த கூட்டம் கிறிஸ்துவின் அன்பை எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும்னா பொறுமையில, சாந்தம்ல, சமாதானத்துல, ஒருத்தர் தாங்குறதுல. நம்ம வாழ்க்கை என்ன பண்ணுவோம்? நம்ம தான் தாங்க வேண்டும். திடீர்னு பார்த்தா ஒருத்தர் சொன்னாங்க எனக்கு வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, பரவாயில்ல உடனே பண்ணா பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஒருத்தர் உதவி செய்யுங்க, ஒருவர் தாங்க. அதான் கிறிஸ்துவின் அன்பு. ஹெல்ப் ஈச் அதர். தாழ்மையானுங்க, கத்து கொடுங்க. பரவாயில்ல தப்பு பண்ணிட்டானா நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுங்க? ஒரு சான்ஸ் கொடுங்க. மறுபடியும் 3வது போனானா ஒரு அடி கொடுங்க, சரியாயிடுவான். அப்படி என்ன பண்ற? விட்டுறாதீங்க. தொடர்ந்து என்ன பண்ணுங்க? ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுங்க? அவனை விட்டு விடாதீர்கள். இயேசு நண்ப சொல்லுங்க. இயேசு நண்ப நீங்க பிரதிபலிக்கும் போது கர்த்தர் நிச்சயம் உங்க வாழ்க்கையில என்ன பண்ணுவாரு? இப்படிப்பட்ட நீங்க கருத்தை செஞ்சீங்கன்னா அப்பதான் ப்ரொடெக்ஷன் நடக்கும், அப்பதான் பிளஸிங் வரும், அப்பதான் ஃபேவர் நடக்கும். ஹல்லேலூயா. இது வேலைக்கு போகாம காசு கிடைக்காது. அதே போல நீ கர்த்தருடைய வார்த்தை பிரியம் இல்லாமனா உன்னை என்ன பண்ண முடியாது? கணம் பெற முடியாது. பாஸ்டர் நான் சர்ச்சுக்கு போறேன், காணி கொடுக்குறேன், தசமா கொடுக்குறேன், ஆனா ஆசீர்வாதம் பண்ணலாம். பண்ண மிஸ்டேக் என்னது? நீ தியானிக்கல, கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கல. தியானிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். அழகா போட்டிருக்கு. படிச்சா முக்கியம் கிடையாது, அதை தியானிக்கணும். படிச்சவனுக்கும் பிராக்டிக்கலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீ பிராக்டிக்கல்ல உட்காரும் போது தான் தெரியும் எது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும். தியரியில படிச்சுட்டு நம்ம போய் எக்ஸாம் எழுதும்போது அது என்ன பண்ணுவோம்? அது பாஸ் ஆயிடுவோம். ஆனா வேலைக்கு போகும்போது தான் நம்மளுக்கு தான் பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. அதே போல உங்க வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற மனுஷனா இருக்கும்போது தான் பாக்கியவனாய் கர்த்தர் பாக்கியவதையை கர்த்தர் மாட்டிப்பார். எத்தனை பேர் தியானிக்க போறீங்க? ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை ஒவ்வொன்றா பண்ணுங்க. 3 வார்த்தை நான் சொன்னேன். இங்க 3 வார்த்தை, இங்க ஒரு 3 வார்த்தை. மறக்கவே கூடாது. யூஸ்லாம் மறக்க கூடாது. திடீர்னு கேட்பனாலே இதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம். இந்த வார்த்தை தான், அவருடைய வசனம் தான் அவருடைய கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமா இருக்கும். சோ தொடர்ந்து இந்த வார்த்தையை பைபிள் எடுங்க. பாஸ்டர் நாளைக்கு தான் இன்னைக்கு எடுத்துனா அதோட அடுத்த வாரம் தான் எடுப்போம் பாஸ்டர், அப்படிப்பட்டவங்களா இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் யூஸ்லாம் என்ன பண்ணுங்க? இந்த வசனம்